ஆமாங்க. நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் வந்துட்டு பினாங்கில் இருக்கிற இந்த ஸ்னேக் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாம்பு கோயில். இந்த போட்டிருக்கு பாருங்கள், இந்த ஆல் விசிட்டர் டச்சிங் ஆர் ஹேண்ட்லிங் த பாய்சனஸ் எக்ஸ் ஸோ அட் ஓன் ரிஸ்க். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், பாம்பு இதெல்லாம் நம்ம தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஒன் மோரா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் விஷம் உள்ள பாம்பு தான். இது பக்கத்துலேயே நம்ம போகாமல் இருக்கிறதா நல்லது. எல்லாமே விஷம் உள்ள பாம்புங்க, அப்படியே வச்சுருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், லுக் கேர்ஃபுல்லி தேர் ஆர் மெனி ஸ்னேக்ஸ் ஆன் த ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதாக இருக்குது பாருங்கள் ஒன்று. பார்த்தாச்சுங்க. இங்கே பாருங்க, மேலே எப்படி உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து அப்படியே உடனே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து 40 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனாங்கில் இருக்கிறோம். பெனாங்கில் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து விலாகில் பார்க்கக்கூடிய இடம்னு பாருங்கள். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் வந்துட்டு பெனாங்கில் இருக்கிற இந்த ஸ்னேக் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். அதாவது பாம்பு கோயில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட், ட்ராவல் ரிலேட்டட் விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் அந்த ரிலேட்டட் கண்டென்ட் தாங்க நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். வாங்க இப்படி உள்ளே போகலாங்களா? பாருங்கள், செமையாக இருக்குங்க பாருங்கள். ஸ்னேக் டெம்பிள் அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கனாலே இந்த 2 பக்கமும் பாருங்கள், கடைங்க ஷாப்பு தாங்க வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வா செம்மையாக இருக்குங்க. இதான் டெம்பிள். அப்படி நம்ம உள்ளே போக முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த டெம்பிளுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் அந்த போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், நம்ம லிட்டில் இந்தியா பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து தான் நான் இங்கே ஸ்னேக் டெம்பிளுக்கு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்குது. 401 அப்படிங்கிற ஒரு பஸ் இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இறங்கக்கூடிய ஸ்டாப்லேருந்து நம்ம இந்த டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. எனக்கு அவ்வளோதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் டாக்ஸி பிடிச்சி வந்துடுறேன். நீங்கள் ஒருவேளை வரதா இருந்தால் நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி அது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அங்கேயே நீங்கள் பஸ்ஸில் கூட வந்துடலாங்க. பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 401. வாங்க இங்கே பாருங்கள், உங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போகணும். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த கோயில். நம்ம லாஸ்ட் டைம் அந்த லிட்டில் இந்தியா பார்த்தலாம், அதே மாதிரியே இருக்கிற பாருங்கள் டெம்பிள். இங்கே பாருங்கள், இந்த கோயில்களும் எல்லாருமே நல்லா அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி சாமி கும்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவங்களோட சாமியோட இது வச்சுருக்காங்க, சிலை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பாருங்கள், இந்த ஆல் விசிட்டர் டச்சிங் ஆர் ஹேண்ட்லிங் த பாய்சனஸ் எக்ஸ் ஸோ அட் ஓன் ரிஸ்க். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், பாம்பு இதெல்லாம் நம்ம தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ தொட்டால் வந்து நம்மளோட இந்த ரிஸ்க்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த பாம்புகளுக்கு வந்து முட்டையுமே வாங்கி வைக்கிறாங்க இங்கே உள்ள பக்தர்கள். இங்கே பாருங்கள், இந்த பாம்புகள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலத்தில் இந்த இடங்கள் எல்லாமே காடாக இருந்திருக்குங்க. ஸோ காடாக இருக்கும்போது இந்த பாம்புகள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து தங்கிட்டு போயிருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1970களுக்குலாம் அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் பெரிய தொழிற்சாலைகள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாம்புகளுக்கு போக வழி இல்லாமல் ஸோ இங்கேயே தங்கிடுச்சு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற இந்த பார்க்குறீங்க இல்லையா, அந்த பாம்புகள் எல்லாமே விஷம் உள்ள பாம்பு. அதனால் வந்து நம்ம பக்கத்துலேயே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், வெனமஸ் லைவ் ரியல் ஸ்னேக்ஸ். எல்லாமே விஷம் உள்ள பாம்புகள் தாங்க. நம்ம அதை வந்து நம்ம தூரம் நின்று பார்க்குறதா நல்லது, பக்கத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், இந்த பாம்பு பாருங்கள், மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். அப்படியே இந்த பாருங்கள், அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கமும் பாம்புகள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம வந்து பாம்பு மேலே வச்சு இதை எடுக்க போகிறோம், படம் எடுக்க போகிறோம். பாருங்கள், அப்போ செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்பா இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் மலைப்பாம்புங்க. பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்க, கூச்சமாக இருக்குங்க. எனஃப் நல்லா இருக்குங்க, கூச்சமாக இருக்குங்க. அம்மா ஒரு மாதிரி
Happy. Wait, one more now. Okay. Yeah. Okay, camera. Smile. One more. Smile. One more. Okay. Now let's take a picture. Go like this. Okay, one more thing. Yeah. இப்போ பயமாக இருக்குது அந்த பாம்பு வச்சுருக்கவே நல்லா இருக்கு. ஒன் மோரா இங்கே பாருங்க. Smile. Camera. Smile. ஓகே தேங்க்யூ. Okay. ப்ளீஸ் டேக் இட் அவே. நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் விஷம் உள்ள பாம்பு தான். இது பக்கத்துலேயே நம்ம போகாமல் இருக்கிறதா நல்லது. எல்லாமே விஷம் உள்ள பாம்புங்க, அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா பார்க்கவே பயமாக இருக்குங்க. ஏங்க வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பாம்பு மாதிரி தான் வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாம்பு தாங்க இங்கே இருக்குது. பச்சை கலர், மஞ்சள் கலரில், அந்த ஒரு கருப்பு கலர், மூணுமே சேர்ந்து வச்ச மாதிரி பாம்பு இருக்குது. அப்பா பயமாக இருக்குங்க. என்ன தான் கடிக்காத பாம்பாக இருந்தாலும் அது மேலே போடும்போது ஒரு மாதிரி கூசுதுங்க உடம்பு, ரொம்ப பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் சரி உங்களுக்கு காட்டணுமேங்கிறதுக்காக தான் நான் போட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பக்கம் பாருங்கள் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கம் எதையுமே டச் பண்ணிடுறாங்க, எல்லாம் விஷமுள்ள பாம்புகள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க, அக்கம் பக்கம் பார்த்துட்டு இருங்க, எந்த பக்கம் எதில் பாம்பு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே பச்சை கலரில் இருக்கிறதுனால பாம்போட கலரும் பச்சை கலரில் தான் இருக்குது. அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சில நேரங்களில். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்போட்டா மரம் தான் இருக்குது, சப்போட்டா பழம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மரம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பாம்புகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் பாம்புகள் இருக்குங்க, ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், லுக் கேர்ஃபுல்லி தேர் ஆர் மெனி ஸ்னேக்ஸ் ஆன் த ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. பாருங்கள், ஸோ இங்கே தான் இந்த மரத்துலலாம் பாம்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாம்புகளோட கலரும் பச்சை கலர் இருக்கிறனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாமே இங்கே தான் இருக்குதுங்க பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்குங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கேயுமே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இங்கேயுமே மெழுகுவர்த்தி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. வா சூப்பராக இருக்குங்க, பாருங்களேன், செம்மையாக இருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சம்மந்தப்பட்ட இது ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ கையில் கட்டுற காப்பு, அந்த மாதிரி மணி மாலை, ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குங்க. இந்த மரத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்க்குறோம், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் சுற்றி போய் பார்க்கலாம், ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்புக்கு இந்த போடக்கூடிய உணவுகளாக இருக்குது. இந்த பக்கம் இந்த எலி சவுண்டாக கேட்குது. மோஸ்ட்லி எலிலாம் அங்கே வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாம்புகளுக்காக. இந்த பக்கம் பாருங்கள், ஸோ இந்த மரங்களுக்கு இடையில தாங்க இருக்குது எல்லாமே பாம்புகள். ஆனால் இப்போ நமக்கு வந்து எதுவுமே கண்ணில் அகப்படலை. பட் அகப்படலாங்கிறதுனால பாம்புகள் இல்லைன்னு இல்லை, கண்டிப்பாக இருக்குது. இப்போ வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாம் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த இருக்குது பாருங்கள் ஒன்று, பார்த்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், மேலே எப்படி உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள். அப்பா செம்மையாக இருக்குங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் எப்படி இருந்தால் உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த தெரியுது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் அப்பா, இருக்கிறதே தெரிய மாட்டேங்குங்க. ஆனால் அவ்வளோ இதாக இருக்குது, சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, செமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே வெனமஸ் பாம்புங்க, விஷமுள்ள பாம்புகள். ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ளே போக முடியாது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு போவாங்க. அவங்களுமே வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் எடுத்துகிட்டு தாங்க போகிறாங்க உள்ளே. ஓகேங்க, இந்த பக்கம் நீங்கள் மேலே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கமாக அப்படியே எக்ஸிட் ஆகலாம் வாங்க. பாருங்க, இந்த இடத்துல இந்த செடிகள் இருக்குங்க, இந்த செடிகள் தான் வந்துட்டு டயபெட்டிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களாங்க. இந்த செடியோட இலை வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ கசப்பு தன்மையாக இருக்குமா. ஸோ அதனால் இதை வந்து சாப்பிட்டா டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதை கூட இங்கேயே வளர்க்குறாங்க பாருங்கள்.
இந்த பாருங்க நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து அப்படியே உடனே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து 40 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 2 ஸ்னேக் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மஞ்சள் கலரில் மலைப்பாம்பு வச்சு எடுத்தோம். அடுத்து இந்த குட்டி மலைப்பாம்பு வச்சு எடுத்தோம். 2 வச்சு எடுத்தோம். 2க்குமே சேர்த்து 40 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம் ஓகேங்க. இங்கே உள்ள கோயிலில் உள்ள எல்லாமே பார்த்தாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த கோயிலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள் உள்ள ஷாப்ஸ் தாங்க. இந்த பினாங்க சம்மந்தப்பட்ட ஷாப்பு, கேப்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்னேக் டெம்பிள் பார்த்து முடிச்சிட்டோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு வித்தியாசமான ஒரு கோவில். ஸோ இந்த கோவிலுக்குன்னே ஒரு தனி ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்குன்னு தனியாக எதுவும் ஃபீஸ்லாம் கிடையாதுங்க. காலையில் ஓப்பன் பண்ணுறது வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சாயந்தரம் வந்து 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு போனால் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போகலாங்க. ஓகே நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. ஸோ நம்ம அப்படியே மூவ் பண்ண வேண்டியதான். அப்படியே வாங்க அப்படியே போகலாம். நம்ம இந்த ஸ்னேக் டெம்பிள் பார்த்து முடிச்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்னேக் டெம்பிளும் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேங்க, நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய். ஓகேங்க, நம்ம ஏர்போர்ட் வந்துவிட்டோம். பாருங்கள் நம்ம அண்ணன் தனஞ்சய அண்ணன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டான அண்ணன். நல்லா நிறைய டீட்டெயில் சொன்னாங்க. அவர் பொறுமையாக நின்று ஸ்னேக் டெம்பிள் கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணி ஏர்போர்ட் வரைக்கும் பத்திரமா கொண்டாந்து விட்டார். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.